நானே ஸ்டாப் கிடையாது, அவங்க தான் போகணும், அவங்க கூட இருப்பான். அது எனக்கு தெரியும். இவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட கடவுள் எப்படிங்க நீங்கள் அலோ பண்ணுவீங்க? நீங்கள் அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா இருக்காரு? அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? மூளை எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி எடை போட்டு வச்சுருக்காங்க அந்த அரிசியை. நீங்கள் கடை ஸ்டாப்பா? நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன கடையில் வேலை இருக்கு? நீங்கள் எதுக்கு என்கிட்ட பேசுகிறீங்க? கார்டு நான் யாருன்னு கேட்குறாரு, பதில் சொல்லுங்க அவருக்கு. உன் கூட வந்த நட்பு ஒரு ரேஷன் கடையில் ஷூ காலிட உள்ள அரிசி எடை போட்டுட்டு இருக்காரு. அவருக்குன்னா இங்கே வேலை இருக்கு? அவருக்குன்னா இங்கே வேலை இருக்குன்னு கேட்குறேன். எப்படி ஆள் இல்லைன்னா ஷூ அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் யார் என்னை கேட்குறதுன்னு கேட்குறாரு. நான் பொதுமக்கள்ங்க, நான் ரேஷனில் அரிசி வாங்க வந்தேன், எனக்கு அரிசி இல்லைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அரிசி இருக்கு, எங்களுக்கு அரிசி கேட்டால் எங்களுக்கு அரிசி இல்லை. அவர் யார் வந்து நீ யாருன்னு கேட்குறது என்ன கேட்குறாரு. நீ எதுக்கு மறையினா? தப்பு இல்லை சொல்ல, எதுக்கு நீங்கள் மறைவீங்க? உனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீ நான் ரேஷன் கடையில் வேலை செய்கிறா, நீ யாருன்னு என்ன கேட்குறீங்க? ரேஷன் கடை ஸ்டாப் போட்டு கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்கள், பை சொல்லுங்கள். என்ன யாருன்னு கேட்குறீங்களா? நான் வந்து இங்கே ரேஷன் வாங்க வந்து ஒரு பொதுமக்கள்ங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை, சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைன்னு நான் கேட்குறேன். நான் உள்ளே வச்சு எடை போடுறீங்க, ஆளை வச்சு உள்ளே எடை போடுறீங்க. என்ன யாரும் கேட்குறாருல, அவர் போய் சொல்லுங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அரிசி வாங்க வந்தேங்க. நான் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில், இங்கே மெயின் ரோட்டில் ஹைவே சாயில் கூட்டுறவு வங்கி இருக்குது. அது பக்கத்தில் வந்து ரேஷன் கடை இருக்குது. இங்கே வந்து உள்ளே இப்போ நான் அரிசி வாங்கிறதுக்காக வந்தேன். என்கிட்ட அரிசி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை, நான் இந்த அரிசி தான் வாங்கி சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு கேட்டால் அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்ல. அவர் போய் உள்ளே வச்சு அவரை ஷூ காலோட போயிட்டு உள்ளே அரிசி போடுறாங்க. இதை பாருங்கள், அவர் எடை போட்ட அரிசி வந்து இதோ இருக்கு. அவருக்கு எடை போட்டு இதை வச்சு மூட்டை கட்டி வச்சுருக்காங்க. நீ யார் என்னை கேட்கறதுன்னு என்னை கேட்குறாருங்க. பட் ஆனால் நான் எதையும் வந்து நான் அரிசி மட்டும் வாங்கிட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி கையும் குளமாக என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இந்த மேடமும் அங்கே இருந்தாங்க, இவங்க கூட இருந்து எடை போட்டாங்க. போடா